பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ வேற எதுவும் சொல்லித் தராத. சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அவன் எந்த காலத்திலேயே ஆண்டான், இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துட்டு தானே இருக்கிற. அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு, அது நிலைக்காதுங்கிறது தான் அர்த்தம். கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அர்த்தம் அது பரம்பரை. நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன், யானையில போவேன், குதிரை போவேன்னு போக முடியுதா? முடியாது. இதுதான் வாழ்க்கை. நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார். அவர்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்காரர்கள், அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார். என் பெயரை சொல்லியும் பிழைக்கிறார்கள். பிழைத்து விட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை. எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில்தான் முதலாக நாம் பார்க்கிறோம். அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது, அதையும் ஒரு மூலதனமாக. ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையிலே இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார். அவர்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்காரர்கள், அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார். என் பெயரை சொல்லியும் பிழைக்கிறார்கள். பிழைத்து விட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை. எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வலிமைமிக்க சொல் காதல். யாரும் சொல்லி வருவதில்லை, தூண்டியும் வருவதில்லை. அது ஒரு இயல்பான உணர்வு. அதான் ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது. அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும், கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும். அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு. காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. அது இயல்பான உணர்வு. அப்படி சொல்லித்தரவும் முடியாது. அது எல்லா உயிரினத்திலும் இருக்கிறது. ஆண்கள் பெண் மனித குலத்தில் மட்டுமல்ல, உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது. அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு. எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு அது. மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது. உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது. நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம். பறவைகளுக்கு இடையிலே நிகழ்கிறது, ஊர்வன இடையே நிகழ்கிறது, விலங்குகளிடையே நிகழ்கிறது. மனிதனால் அது உணர முடியாது. மனிதர்களுக்கிடையே இருக்கிறது. ஆனால் 100 விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்துதான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு கிராமத்திலே ஒரு வயதொத்த இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள், ஒரு 20 ஆண்கள் அல்லது 20 பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது. அதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உணர்வு இருக்கும், அது கனியாது, மலராது, அந்த சூழல் உருவாகாது. ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று. அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டிஷர்ட் போட்டால், ஜீன்ஸ் போட்டால், கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள், அந்த டிஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள், நாடக காதல் என்று. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. காதல் காதல் தான், அவ்வளவுதான். இன்னொன்று அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இருக்க முடியாது. நாடகம் செய்தெல்லாம் யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியும். நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும். நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடுவது, இழிவு செய்வதாக ஆகிவிடுவது. யாரையோ பழிப்பதற்காக, யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன. பெண்களை, நம் வீட்டு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று. அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. என்னிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நான் திருப்பி கேட்டேன், திருமாவளவன்
பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா? நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா? இது எவ்வளவு பெரிய அபாண்டம், எவ்வளவு பெரிய வீண் பழி. இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன். அருமை தோழர்களே, காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள். இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள். அது ஒரு இயற்கையான உணர்வு. அது வலிந்து ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது. ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி, எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய வேண்டுகோள். சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும். அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும். எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவப்பட்டிருக்கிறது. எஸ்டாபிளிஷ்ட் அகமண முறை, எண்டோகாமி. இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அங்கேயும் அகமண முறைதான் உண்டு, புறமண முறை கிடையாது. அங்கேயும் அகமண முறைதான். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது. சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது. ஆகவே காதல், ஆர்வி உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல, சாதி, மதம், மொழி, இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று. அதை தடுப்பது இந்த கருத்தியல். சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்க கூடாது. காதலித்தால் வெட்டுவோம். இது ஏன் நிகழ்கிறது? இனக்கலப்பு ஏற்படக்கூடாது, சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும். சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம்தான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம். அது ஒரு கோட் ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பெயர். அதுதான் அந்த தண்டனையை தருகிறது. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது. 2 பேரையும் ஒழிச்சணும். இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டுரும். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது. அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாடலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது. படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும். அதனால்தான் கலைஞர்கள், படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்தியலுக்குள்ளும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும். அதில் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது. என் கூட இருக்கிறதுனால நான் சொல்கிற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. என் கூட இருக்கிற தோழர்கள், அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. இப்போ அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி எம்மோடு இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார். ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பில். அதுதான் அவருக்குள்ள ஆளுமை, அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம். இன்னைக்கு படத்தை பார்த்து வந்த நானும் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் அவரை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டே வந்தோம். இந்த பாராட்டு மழையில் நினைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த படம் வெளியே வந்தால் அவர் யாருங்கிறது தெரியும், எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது தெரியும். அவர் படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும், படம்னா காதல் காட்சி இருக்கணும், படம்னா சண்டை இருக்கணும், படம்னா வன்முறை இருக்கணும், படம்னா ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிருக்கிறார் அவர்.
வெறும் டிஸ்கஷன் தான். 2 மணி நேரம் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதான் படம். அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது. ஊராக கேமராவை எடுத்துகிட்டு சுற்றுறதுலாம் இல்லை. ஒரு ரூமை பிடிச்சி ரூமில் 4 பேரை உட்கார வச்சு பேச வைக்கிறார். பாட்டு கிடையாது, டூயட் கிடையாது, லவ் இல்லை. இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது. இது படைப்பாளர்களுக்குள்ள ஒரு ஆளுமை. இது அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும். அறிவியல் என்ன சொல்ல, அறிவியல் சொல்றது தான் யதார்த்தமான உண்மை. அறிவியல் தான் யதார்த்தமான உண்மை. அதில் எந்த விதமான புனைவும் இருக்காது. நம்பிக்கைங்கிற பேரில் எந்த கற்பனையும் இருக்காது, எந்த திணிப்பும் இருக்காது அறிவியலில். அறிவியல் அறிவியல் அவ்வளவுதான். அது நிறைய தத்துரூபமான காட்சிகள் அதில் பதிவு பண்ணியிருக்கிறார். பேப்பரை தூக்கி இப்படி எரிஞ்சால் அது பறக்குது, அதே பேப்பரை கசக்கி போட்டால் கீழே பொத்துன்னு விழுது. ஒரு ஃபிசிக்ஸ். ஒரு ஹீரோயினை வச்சு சொல்கிறார், இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ வேற எதுவும் சொல்லித்தராத, சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அவன் எந்த காலத்திலேயே ஆண்டான், இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிற. அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கு, அது நிலைக்காதுங்கிறது தான் அர்த்தம். கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அத்தனை அது பரம்பரை, நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோடு இருப்பேன், யானையில் போவேன், குதிரை போவேன்னு போக முடியுதா? முடியாது. இதுதான் வாழ்க்கை. கோட்டை இருந்த இடம் இப்போ மண்ணா கிடக்குது. அதனால் அதை சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அறிவியலை சொல்லிக் கொடுங்கிறார் இந்த படத்தில். அறிவியலை சொல்லிக் கொடு. அறிவியல்னா பரீட்சைக்கு எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்லை, வாழ்வியலே ஒரு அறிவியல் தான். அந்த அறிவியல் அடிப்படையில் தான் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது. கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குலம்.